Hello students, in this video we are going to discuss about the solubility. Okay, so ஒரு மாலிகுல் வந்து இப்போ நமக்கு நல்லாவே தெரியும். ஒரு சப்ஸ்டன்ஸ் இப்போ சால்ட்டை வந்து நம்ம தண்ணியில் போட்டால் நமக்கு வந்து கரையும் இல்லையா? ஆனால் வந்து எல்லா சப்ஸ்டன்ஸுமே நமக்கு வந்து கரையாது. இப்போ ஆயில் எடுத்து ஊற்றுறோம், அது நமக்கு வந்து டிசால்வ் ஆகாது. அப்போ ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து ஒரு சால்வெண்ட் வந்து டிசால்வ் ஆகுமா ஆகாதா, அதுக்கு என்ன கண்டிஷன் இருக்குன்னா ஒரு பேசிக் கொஸ்டின் தான் இது. இங்கே என்ன கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, பேஸ்ட் ஆன் த சொல்யூட் சால்வெண்ட் இன்ட்ராக்ஷன் கேட்டுக்கிறாங்க. ஓகே, அப்போ நமக்கு நல்லா டிசால்வ் ஆகணும் அப்படின்னா அந்த சொல்யூட்டுக்கும் சால்வெண்ட்டுக்கும் நமக்கு வந்து என்ன இருக்கணும், ஒரு இன்ட்ராக்ஷன் வந்து இருக்கும். ப்ரீவியஸ் வீடியோவில் கூட நம்ம பார்த்துருப்போம் என்ன டைப் ஆஃப் இன்ட்ராக்ஷன் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? அப்போ வந்து அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஆர்டர் இன்க்ரீசிங் சொலுபிலிட்டி அப்படின்னு வந்து கேட்டுக்கிறாங்க. அப்போ சொலுபிலிட்டிக்கு நமக்கு என்ன ஃபார்முலான்னு வந்து பார்த்தீங்கன்னா லைக் டிசால்வ் லைக்ஸ். ஓகே, லைக் டிசால்வ்ஸ். ஓகே, லைக் டிசால்வ்ஸ் லைக் இதான் நமக்கு வந்து ரூல். ஓகேவா? லைக் டிசால்வ்ஸ் லைக்னு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா சால்வெண்ட் போலாராக இருந்துச்சுன்னா சொல்யூட்டும் போலாராக இருக்கணும். அதே மாதிரி சால்வெண்ட் வந்து நான் போலாராக இருந்துச்சுன்னா சொல்யூட்டும் நான் போலாராக வந்து இருக்கணும். இப்போ இங்கே என்ன சால்வெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, என் ஆக்டேன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ என் ஆக்டேன் இஸ் ஏ நான் போலார். ஓகேவா? அது வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜில் நமக்கு வந்து கிரியேட் பண்ணவே பண்ணாது. அப்போ என் ஆக்டேன்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் போலார். ஓகேவா? ஓகே, இது நமக்கு என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து நான் போலார் சப்ஸ்டன்ஸாக வந்து நமக்கு வந்து இருக்குது. அப்புறம் நெக்ஸ்ட் நமக்கு என்ன பண்ணணும், அப்போ இருக்கிற காமன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போலாரா நான் போலாரா வந்து நம்ம பார்க்கணும். அப்போ நமக்கு வந்து சைக்ளோஹெக்சேன் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ சைக்ளோஹெக்சேனோட ஸ்ட்ரக்சர் நமக்கு எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா பென்சின் மாதிரியே இருக்கும், ஆனால் டபுள் பாண்ட் வந்து இருக்கா இல்லை, இதான் நமக்கு வந்து சைக்ளோஹெக்சேன். அப்போ சைக்ளோஹெக்சேன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நான் போலார். ஓகேவா? சைக்ளோஹெக்சேனும் நமக்கு வந்து நான் போலார். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேசிஎல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேசிஎல் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி போலார். ஓகே, அப்போ கேசிஎல் நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா போலாராக வந்து இருக்கும், ஹைலி போலாராக வந்து இருக்கும். மெத்தில் சயனைடு அண்ட் வந்து மெத்தனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுக்கு நடுவில் வந்து இருக்கும். அப்போ நமக்கு வந்து போலாரிட்டி ஆர்டர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே லோயஸ்ட் போலாரிட்டி வந்து நமக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சைக்ளோஹெக்சேனுக்கு வந்து இருக்கும். சைக்ளோஹெக்சேனுக்கு அடுத்தது நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெத்தில் சயனைடு வந்து நமக்கு வந்து இருக்கும், சிஎன். இது வந்து பார்த்தீங்கன்னா போலாரிட்டி ஆர்டர். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா போலாரிட்டி ஆர்டர் வந்து நமக்கு வந்து இங்கே எழுதுறோம். அப்போ மெத்தில் சயனைடுக்கு வந்து அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெத்தனாலுக்கு வந்து இருக்கும். அதாவது எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் வந்து அதிகமாக அதோட போலாரிட்டி வந்து நமக்கு வந்து அதிகமாகிட்டே போகும். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டமே கிடையாது. இங்கே வந்து நைட்ரஜன் வந்து இருக்குது. நைட்ரஜனோட எலக்ட்ரோநெகட்டிவ் ரொம்ப கொஞ்சம் தான் இருக்கும். நைட்ரஜனை விட நமக்கு எங்கன்னா ஆக்சிஜனுக்கு வந்து எலக்ட்ரோநெகட்டிவ் அதிகமாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இது எலக்ட்ரோநெகட்டிவ், இது வந்து ஹைலி எலக்ட்ரோபாசிட்டிவ், இது வந்து ஹைலி போலாராக வந்து இருக்கும். அப்போ நமக்கு என்ன கேட்டுக்கிறாங்க, இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் சொலுபிலிட்டி வந்து கேட்டுக்கிறாங்க. அப்போ சொலுபிலிட்டி இன்க்ரீசிங் ஆர்டர் வந்து கேட்டுக்கிறாங்க இல்லையா? அப்போ இன்க்ரீசிங் ஆர்டர்னா வாட் இஸ் த மீனிங், லோயர் டு ஹையர் வந்து நம்ம எழுதணும். இருக்கிற எதுக்கு லோயஸ்ட் சொலுபிலிட்டி வந்து இருக்கும், கேசிக்கு தான் நமக்கு வந்து லோயஸ்ட் சொலுபிலிட்டி வந்து இருக்கும். ஏன்னா என் ஆக்டேன்றது நான் போலார். அப்போ நான் போலார் தான் நமக்கு வந்து நல்லாவே நமக்கு வந்து டிசால்வ் ஆகும் இல்லையா? அப்போ நமக்கு என்ன பண்ணால் கேசியோட சொலுபிலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக வந்து இருக்கும். அதுக்கு அடுத்த சொலுபிலிட்டி வந்து நமக்கு எதில் இருக்கும், இங்கே பொலாரிட்டி ஆர்டர். ஆமாம், அது ரெண்டாவதுன்னு பண்ணால் ஆல்கஹால் வந்து இருக்கும் இல்லையா? அப்போ சொலுபிலிட்டி ஆர்டர் வந்து நமக்கு என்ன ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் ஓரளவுக்கு நமக்கு வந்து என்ன பண்ணணும், என் ஆக்டேன் வந்து நமக்கு வந்து டிசால்வ் பண்ணும். CH3CN கொஞ்சம் நல்லாவே டிசால்வ் ஆகும். ரொம்ப இருக்கிற ஹையஸ்ட் சொலுபிலிட்டி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சைக்ளோஹெக்சேன் தான் நமக்கு வந்து இருக்கும். இங்கே சைக்ளோஹெக்சேன் தான் கொடுத்துருக்காங்க. ஆமாம், சைக்ளோஹெக்சேன் தான் நமக்கு வந்து இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் நமக்கு வந்து சொலுபிலிட்டி ஆர்டர்.